வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தோ சைனீஸ் குசினை சேர்ந்த சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியும் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அங்கே கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இதை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த சிக்கன் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 500 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 100 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியண்ட் கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க. மேரினேட் நல்லா ஆனதன் பிறகு ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து இங்கே வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரில் போட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் சிக்கன் நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எக்ஸஸ் கார்ன்ஃப்ளவர் இல்லாத மாதிரி நல்லா இது உதறி விட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் கார்ன்ஃப்ளவரில் போட்டு கோட் பண்ணி மாற்றிக்கோங்க. எல்லா சிக்கனையும் அழகாக கார்ன்ஃப்ளவரில் போட்டு கோட் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது சிக்கன் ஜூஸியாக இல்லாமல் ரொம்ப ரப்பராக ஆகிடும். இதை டோட்டலாக நம்ம 6 மினிட்ஸ் பொரிக்க போகிறோம். முதல் 3 நிமிடம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகட்டும். அதன் பிறகு இதை அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். ரெண்டு பக்கமே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறதுக்காக ஒரு ஓக்கில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஆனதன் பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 5 கிராம் அளவு நீல வாக்கில் நறுக்கிய இஞ்சி, 1 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிடம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதன் பிறகு 40 கிராம் அளவு நறுக்கிய குடைமிளகாய் மற்றும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கிரீன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 250 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுருங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டேன். இந்த மசாலா இப்போ நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி இந்த மசாலா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கரைத்து வச்சுருக்க கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன்ஸ்டார்ச் சேர்த்த கொஞ்ச நேரத்திலே இந்த கிரேவி நல்லா திக்காகும். இந்த மாதிரி இது நல்லா திக் ஆனதன் பிறகு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை இந்த கிரேவி நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். கடைசியாக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இது மேலே பொடியாக நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி விட்டுக்கிறேன். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.